அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு. நாம் தினமும் சமைக்கும் சமையல் அறையில் என்னென்ன பொருட்கள் குறைவு இல்லாமல் இருந்தால் நம் வீட்டின் உள்ளே செல்வம் பெருக முடியும் என்று பார்ப்போம் வாங்க. நம் வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் இடம் 2 இடம். ஒன்று பூஜை அறை, மற்றொன்று சமையல் அறை. இந்த 2 இடமும் எப்பொழுதும் நம் தூய்மையாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமையல் அறையில் தான் நம் வீட்டின் அனைவருக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது. ஏனென்றால் நம் சாப்பாட்டின் மூலம்தான் உயிர் வாழ்கின்றோம். அப்படிப்பட்ட சாப்பாடு தயார் செய்யக்கூடிய இடமான சமையலறை எப்படி இருக்கிறது என்று நாம் வைத்திருக்கும் பாத்திரங்கள் மற்றும் சமையல் பொருட்கள் இருப்பதை பார்த்து நாம் எப்படி நம் சமையல் அறை வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சமையல் அறையில் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன என்று பார்ப்போம். கல்லுப்பு என்பது கடலில் இருந்து வருகிறது. கடலில் இருந்து வருவதால் மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு எப்பொழுதும் வீட்டில் நிறைந்து இருக்க வேண்டும், குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதேபோல் வெள்ளிதோறும் சுக்கிர ஓரையில் நம் வீட்டுக்கு 6 to 7 காலையில் உப்பு வாங்கி வருவது ரொம்ப நல்லது. அடுத்தது மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் வீடுக்கு மங்களகரமான பொருள். அதனால் இந்த மஞ்சள் தூள் எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும். அடுத்தது மகாலட்சுமி தேவியின் வாசனை பொருட்களான லவங்கம், பட்டை, ஏலக்காய், சோம்பு என்ற வாசனையான மசாலா பொருட்கள் எப்பொழுதும் நிறைந்தே இருக்க வேண்டும். இந்த வாசனை மிகுந்த மசாலா பொருட்களில் ஒரு 11 ரூபாய் போட்டு வைங்க. எப்பொழுதும் மகாலட்சுமி நம் கூடவே இருப்பார். அடுத்த ஒரு குடத்தில் நிறைவாக தண்ணி இருக்க வேண்டும். அது ஒரு பித்தளை அல்லது செம்பு அல்லது மண்பானை என்றாலும் கூட பரவாயில்லை. இப்படி தண்ணீர் நிறைந்து இருந்தால் நம்மிடம் பணம் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும். அதுபோல் குபரனுக்கு பிடித்தமான ஊறுகாய் உங்களுக்கு சாப்பிட்ட பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு சின்ன 20 ரூபாய் டப்பாவது வாங்கி வைங்க. அது மகாலட்சுமி தேவிக்கு உகந்த நெல்லிக்கனி ஊறுகாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே போல் அரிசி, பருப்பு, புளி, முக்கியமாக பால் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். இதே போல் நீங்கள் பின்பற்றி பாருங்கள், உங்களுக்கே மாற்றம் தெரியும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நன்றி.